அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஃபார்முலா வந்து மொத்தமாக ஒரே இது பிடிஎஃபாக பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸோட ஃபார்முலா ப்ளஸ் இன்டெக்ரல் கால்குலஸோட ஃபார்முலா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா வந்து எல்லாமே இல்லை கவராக இருக்கும், அதில் ஒன்று கூட விட்டு போயிருக்காது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரியில் உள்ள ஃபார்முலாஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லா ஃபார்முலாவுமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். பேசிக் ஃபார்முலாலேருந்து எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். சைன் டீட்டானா என்ன போடுவோம்? 1 கொசீக்கன் டீட்டா. காஸ் டீட்டானா 1 சீக்கன் டீட்டா. டேன் டீட்டாக்கு 1 காட் டீட்டா. சைன் டீட்டா பை காஸ் டீட்டா டேன் டீட்டா. கொசீக்கன் டீட்டா 1 சைன் டீட்டா. சீக்கன் டீட்டா 1 காஸ் டீட்டா. காட் டீட்டா வந்து 1 டேன் டீட்டா. காஸ் பை சைன் வந்து காட் போடுவோம். அதே மாதிரி ஐடென்டிட்டிஸ் நோட் பண்ணிக்கோங்க. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு போடுவோம். அதே மாதிரி பை ரேடியன்ஸ்னால் 180 டிகிரி. இந்த பாக்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம், நம்ம 9th படிச்சிருப்போம். சைன் 0 0 காஸ் 0 1 டேன் 0 0. இங்கே 0 1 0 அப்படி வரும். இங்கே அப்படியே மாறி வரும். 1 0 இன்ஃபினிட்டிவ். 1 0 இன்ஃபினிட்டிவ். அடுத்து இங்கே 1/2 இங்கே 1/2 வரும். இங்கே √3/2 இங்கே √3/2. இது ரெண்டு 1/√2 1/√2 சேமாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/√3 இங்கே வந்து √3 இது 1. ஸோ இது நம்ம வந்து லோயர் கிளாஸில் படித்தது தான். ஸோ அதை ஞாபகம் வச்சு இதை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது அலைட் ஆங்கிள்ஸ். அது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, ஆல் சில்வர் டீ கப்ஸ் வச்சு போடுவோம் இல்லைங்களா, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸு. அப்போ இங்கே என்ன அர்த்தம்? எல்லாமே பாசிட்டிவ் வரும். இங்கே சில்வர், அப்போ எஸ்ஸும் அப்போ சைனும் அதோட ரிலேட்டிவான கொசீக்கனும் ப்ளஸ் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேனும் காட்டும் ப்ளஸ் வரும். இங்கே பார்த்திங்கன்னா காசும் சீக்கனும் ப்ளஸில் வரும், மற்றதெல்லாம் மைனஸில் வரும். ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டா போடுவோம். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா போடுவோம். அடுத்தது பாருங்கள், சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா. ஏன்னா 90 மைனஸ் இங்கே 0 போடுவோம். இங்கே 90, இங்கே 180, இங்கே 270 போடுவோம். அப்போ சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டானா இதுக்குள்ளே தான் வரும். சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா. அப்போ எல்லாமே பாசிட்டிவ் தானே காசு போடுவோம். காஸ் ஆஃப் 90 ப்ளஸ் டீட்டா போடும்போது 90 ப்ளஸ் டீட்டா, அப்போ இங்கே வந்துடும். இங்கே வந்து காசு மைனஸ், அதனால் இங்கே மைனஸ் போடுவோம். அதெல்லாம் நம்ம 11th 12th படித்தது தான், அதை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு sin a cos b minus cos a sin b. Cos of a plus b equal to cos a cos b minus sin a sin b. Cos of a minus b equal to இதுவே வரும் ப்ளஸ் வரும். Tan of a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a into tan b. இதே tan of a minus bனா இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும். ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுலையுமே ஒன்று படிச்சுக்கோங்க. இன்னொன்றுக்கு வந்து சைனை மட்டும் மாற்றிடுங்க, எல்லாத்தையும் படித்தோம்னா குழப்பிடும். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைன் ஏ காஸ் பினா ஹாஃப் ஆஃப் சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இதை வச்சு சம்ஸ் போட்டிருக்கோம்ல, அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காஸ் ஏ சைன் பியும் பார்த்து வச்சுக்கோங்க. இதே தான் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலே டு கன்வெர்ட் எ ப்ராடக்ட் இன்டு சம் ஆர் டிஃப்ரென்ஸ். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பர்டிகுலர் கேசஸ் ஆஃப் ஃபார்முலா. அந்த ஹெட்டிங்கில் சைன் 2ஏனா என்ன வருவோம்? சைன் 2 சைன் ஏ காஸ் ஏ. காஸ் 2ஏனா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏவும் போடலாம், இல்லைனா 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 போடுவீங்க. இதே இதில் சைன் ஏ மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆங்கிளாக பை 2 போடுவோம் இல்லைங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 + cos 2ஏனா 2 காஸ் ஸ்கொயர் ஏ,
1 மைனஸ் காஸ் 2ஏனா 2 சைன் ஸ்கொயர்ட் ஏ. அதே மாதிரி இங்கே 2 மிஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து பை 2 போடுவோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன் 3ஏனா 3 சைன் ஏ மைனஸ் 4 சைன் கியூப் ஏ. காஸ் 3ஏனா 4 காஸ் கியூப் ஏ மைனஸ் 3 காஸ் ஏ. அப்புறம் இந்த தெரியலைங்களா, சைன் சி ப்ளஸ் சைன் டினா 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2. அதே மாதிரி மற்றதெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி படித்தது தான், ஒரே வீடியோக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனும் நம்ம ட்ரிக்னாமெட்ரி எடுக்கும்போது பார்த்துருந்தோம். சைன் ஹெச்எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. அதே இது காஸ் ஹெச்எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. tan hxனா sin hx by cos hx. சீக்கன்னா 1 by cos, கொசீக்கன்னா 1 by sin. அந்த இம்பார்ட்டன்ட் ஹைப்பர்போலிக் ஐடென்டிட்டிஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம அங்கங்கே சம்ஸ் படிக்கும்போது சொல்லியிருப்போம். இது மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது ட்ரிக்னாமெட்ரிக்கும் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் sin xனா இ பவர் ஐஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ் பை 2i வரும். இதே இது காஸ் எக்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு வரும், ஐ காணாமல் போயிடும். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். sin ஐஎக்ஸ்னா ஐ முன்னாடி வந்துடும், ஆனால் காஸ் ஐஎக்ஸில் ஐ காணாமல் போயிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனில் ஐ இருக்கான், எஸ்ஐஎன், அப்போ ஐ வேணும், இப்போ ஐயை வந்து வச்சுக்கணும். நான் ஐயை தூக்கி முன்னாடி போட்டுக்கிறோம். காசு சிஓஎஸ் அதில் ஐங்கிறவன் இல்லை, அப்போ அவனை தூக்கி போடலாம். இப்போ வெறும் காஸ் ஹெச்எக்ஸ் மட்டும் போட்டால் போதும். அந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்கை வச்சு ஞாபகம் வச்சிங்கன்னா தான் எக்ஸாமில் ஞாபகத்துக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ வரட்டுங்க. என்னோடய இதில் சொல்கிறேன், வேறு எப்படி சொல்கிறதுங்க, வர்றப்போ வரட்டும், அதாவது வராத வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்க வேண்டியது, நம்ம டைம் கொஞ்சம் கிடைக்கும் இல்லைங்களா? ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ சப்போஸ் அவன் வந்து இந்த அவங்க கொடுத்துக்க டைமை தாண்டி நோட்டிஃபிகேஷன் 1 மாதம் 2 மாதம் கேப் தள்ளி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாம் வைக்கிற டேட்டோட டைமை வந்து குறைச்சிருவாங்க. கேப் பார்த்திங்கன்னா ஒரு 40 days 45 days அப்படி தான் இருக்கும். அதே இது வந்து இப்போ சொன்னபடி மார்ச்சில் விட்டுட்டாங்கன்னா நம்ம ஜூலையில் எழுதுவோம். எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லையாவது ஜூலை ஆகஸ்ட்லையாவது எழுதுறாப்புல தான் வரும். அதனால் தயவுசெய்து நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க, இதே ஸ்பீடோடு படிங்க. அடுத்த லிமிட் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏனா என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x ஈக்குவல் டு 1. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 tan x by x ஈக்குவல் டு 1. அதே இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 1 பை எக்ஸ்னால் இ போடுவோம். அதே இது 1 ப்ளஸ் இங்கே பை எக்ஸ் வந்து இங்கே எக்ஸ் வந்துச்சுன்னா அப்போவும் அது இ தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ் பவர் 1 பை எக்ஸ் அது வந்து 1, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 6th ஒன் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிமிட்டில் ஒரு சம் கண்டிப்பாக வரும், அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பைனாமியிலையும் ஒரு சம் கண்டிப்பாக வரும். 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் என்னா 1 ப்ளஸ் என் பை 1 ஃபேக்டரல் எக்ஸ் ப்ளஸ் என் இன்ட்டு என் மைனஸ் 1 பை 2 ஃபேக்டரல் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி போகுது. இங்கே மைனஸ் வரும்போது இங்கே மைனஸ் வரும், ஆல்டர்னேட்டிவ் ஆயிரும் சைனு. ரெண்டுமே மைனஸ் வரும்போது உங்களுக்கு ப்ளஸ் தான் வரும், ஆனால் இங்கேயும் ப்ளஸ் தான் வரும். க்ளூ வச்சு படிச்சுக்கோங்க. இந்த 5 6 7 8 நல்லா பார்த்துக்கோங்க. 5 6 7 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அதே இது 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1னா சைன் ஆல்டர்னேட்டிவாக மாறிடும். அதே இது பவர் மைனஸ் 2 வந்துச்சுன்னா 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர்னு மாறும். அதே இது மைனஸ் 2 பவர் வந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்துடும், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க.
இது நம்ம அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4னா எப்படி வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஏ பை பி பை சி பைன்னு பிரிவோம். பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நியூமரேட்டில் வெறும் ஏதாவது கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்து டினாமினேட்டில் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, A2x ப்ளஸ் B2, A3x ப்ளஸ் B3 இந்த மாடல் இருந்துச்சுன்னா ஏ பை பி பை சி பைன்னு பிரிப்போன்னு போட்டிருக்காங்க. அதே இது வந்து Q of x contain a repeated linear factor of the form ax plus b power r. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பவர் ஒரு பவர் எழுதுவோம், அப்புறம் 2 பவர் எழுதுவோம், அப்புறம் 3 பவர் எழுதுவோம். அடுத்தது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி பிரிக்கணும்னா இதை தனியாக போட்டுட்டு இதை தனியாக போடுவோம். இது வந்து Q of x contain நான் ரிப்பீட்டட் குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். அடுத்தது இது அப்படி தான். இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவர் போடுவோம், அடுத்தது 2 பவர் போடுவோம். ஆனால் நியூமரேட்டர் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வரும். இந்த 3யும் 4ம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது டைப் 3 நல்லா புரியுதான்னு பாருங்கள். டைப் 3 பார்த்தீங்கன்னா அந்த Q of x கண்டெய்னிங் நான் ரிப்பீட்டட் குவாட்ரேட்டிக் ஃப்ராக்ஷன். அதாவது வந்து இந்த Q of x வந்து ரிப்பீட் ஆகாமல் இருந்திருக்கும். அப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். எக்ஸ் ப்ளஸ் 3 பைன்னு இருக்குது இல்லைங்களா, அப்போ டினாமினேட்டர் வந்து நான் ரிப்பீட் ஆகலை. அப்போ வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பைன்னு பிரிக்கிறோம், ப்ளஸ் சி பைன்னு பிரிக்கிறோம். அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது டைப் 1ல் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இருக்கும், அதனால் வந்து அது வெறும் ஏ பை பி பை இப்படி போட்டிருப்போம். ஓகேங்களா. அடுத்து டிட்டர்மினண்ட்டுக்கு வந்து 7 இன்டிட்டர்மினன்ட் பார்த்துக்கோங்க என்னென்னு. 0 பை 0 இன்டிட்டர்மினன்ட், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிவ், 0 இன்ட்டு இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிவ், 1 பவர் இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டி பவர் 0, 0 பவர் 0. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது லாக் 1 0 தெரியும். லாக் ஏ டு த பேஸ் ஏ வந்து 1, ஏ பை 0னா அது தெரியும் இன்ஃபினிட்டிவ், 0 பை ஏன்னு போடுவோம். ஈயோட வேல்யூ பார்த்துக்குங்க, 2.7183 தான் ஈயோட வேல்யூ. பைக்கு தெரியும் இல்லையா, 22/7 3.14 போடுவோம். லாக் ஏ டு த பேஸ் ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் 1. அடுத்தது லாகோட பேசிக் ஃபார்முலா பார்த்துக்குவோம். லாக் எம்ன்னா லாக் எம் ப்ளஸ் லாக் என், லாக் எம் பை என்ன லாக் எம் மைனஸ் லாக் என்ன. பவர் இருந்துச்சுன்னா முன்னாடி கொடுத்துருவோம், அவ்வளோதான். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா எவல்யூட்லேயே வந்து நம்ம இந்த டேப்லெட் காலம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம், அங்கேயும் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி எடுக்கணும், அதாவது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 80² ஒய் ஈக்குவல் டு 280 போடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayனா எக்ஸ் ஈக்குவல் டு 280 ஒய் ஈக்குவல் டு 80² போடுவோம். அதே இது எலிப்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். பேராமெட்ரிக் போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா போடுறோம். சர்க்கிள்னாலும் அதே தான், ஆனால் வந்து ரெண்டுக்குமே வந்து ஏ தான் யூஸ் பண்ணுவோம். ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா தான். ஹைப்பர் போலான்னா ஏ சீக்கன் தீட்டா ஒய் ஈக்குவல் டு பி டேன் தீட்டா போடுவோம். சீக்கனும் டேனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே இது ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா வரும்போதும் இங்கே எப்படி சர்க்கிளுக்கும் எலிப்ஸுக்கும் கனெக்ஷன் வச்சு படித்தோமோ அதே மாதிரி ஹைப்பர் போலாவுக்கும் ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவுக்கும் படிச்சுக்கோங்க. ஏன்னா
எப்படி வந்து எலிப்ஸ்க்கு வந்து ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா எடுத்தீங்களோ சர்க்கிளுக்கு போடும்போது ரெண்டுமே ஏவாக போடுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஹைப்பர்போலாவுக்கு பார்த்திங்கன்னா ஏ சீக்கன் தீட்டா பி டேன் தீட்டா எடுக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக்கு எப்படி வருது பாருங்கள். அதே தான் ஏ சீக்கன் தீட்டா பி டேன் தீட்டாவில் ரெண்டுமே ஏவாக போடுறோம். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வந்து xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா x ஈக்குவல் டு சிடி ஒய் ஈக்குவல் டு சி பை டி. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட பாருங்கள் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சர்க்கிளுக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அதனால தான் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா போடுவோம். இங்கே ஏ சீக்கன் தீட்டா ஏ டேன் தீட்டாவே போடுறோம். ஸோ எலிப்ஸையும் சர்க்கிளையும் யோசிச்சுக்கோங்க, ஹைப்பர்போலாவே ரெக்டாங்குலரையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அஸ்ட்ராய்டுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் கியூப் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் கியூப் தீட்டா. சைக்ளாய்டு பார்த்துக்கோங்க, ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஏ 1 மைனஸ் காஸ் தீட்டா. இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஏ தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஏ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம எல்லா ஃபார்முலாவுமே ட்ரிக்னாமெட்ரிலையும் பைனாமிலையும் கவர் பண்ணிட்டோம். இனி எனக்கு கிடைக்கக்கூடிய இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டோ நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேனலில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். யூனிட் 3யும் போய்கிட்டு இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட தலைமுறையே மாற்ற போகிற இந்த தேர்வை நீங்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி அடையணும். இந்த சான்ஸை விட்டுட்டோம்னா இனி திருப்பி 2 இயர்ஸாவது ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா போட்டி அதிகமாகும். ஏன்னா டெட்டு பாஸ் ஆகி வராது, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே வரும். ஸோ அதனால் தொடர்ந்து வந்து அந்த சான்ஸை விட்டாதீங்க. தொடர்ந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுமே உங்களோட வெற்றி வந்து உறுதியாகிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி.